தேர்தல் வரலாற்றில் பெரும் புரட்சி செய்த தமிழ்நாட்டு மக்கள். இதைத்தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே மனசுல பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் பார்க்க போறோம். என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பெரிய அளவுல தன்னுடைய வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வரலாற்றுல எந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் இந்த 70+ அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை தாண்டினதே கிடையாது. ஒரு சில தேர்தல்கள்ல தான் அதிகமான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடக்கும், அல்லது கொஞ்சம் மந்தமா தான் நடக்கும். இந்த தேர்தல் அப்படிங்கிறது 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, கெஸ் பண்ணாத அளவுக்கு தன்னுடைய வாக்குகளை வாக்காளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 85.14%. இவ்வளவு வாக்குகளை எப்படி பதிவு பண்ணாங்க, என்ன நினைச்சு பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். எந்த கட்சியை தோக்கடிக்கணும்னு நினைச்சு போட்டிருக்காங்க, எந்த கட்சியை வெற்றி பெற வைக்கணும்னு நினைச்சு போட்டிருக்காங்க, அல்லது யாருடைய கையை யாருடைய பலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சு போட்டிருக்காங்க. இது எல்லாமே மே 4ஆம் தேதி தான் தெரிய வரும். அதுக்கு முன்னதாக நாம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம என்னதான் சாதனை படைச்சிருந்தாலும் இந்த சாதனைக்கு பின்னால நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இது பத்தாது அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு அதிகமா தேர்தலில் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனா ஆண்கள் 83.57% பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க. இதுவே பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 85.76% பேர் வாக்களிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வத்தோட வாக்களிச்சிருக்கிறத இதுல இருந்து பார்க்க முடியுது. ஏன் ஆண்கள் அதிகமா வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எல்லாருமே முன்வைக்கணும். எப்பவுமே இந்த விஷயத்துல போட்டி போடணும். நீ அதிகமா வாக்குப்பதிவு பண்றனா, நான் அதிகமா வாக்குப்பதிவு பண்றான்னு. ஸோ நிச்சயமா அடுத்த எலெக்ஷன்ல இந்த ஒரு போட்டி அதிகரிக்கணும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நாங்களும் ஃபுல்லா எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவோம் அப்படின்னு மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் பாலினத்தவர்கள். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 60.49% தான் பதிவாயிருக்குது. உண்மையிலேயே ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அந்த வெளியில வந்து வாக்குப்பதிவுகள்லாம் பண்ணி இப்ப 60% அடைஞ்சிருக்குது. நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இந்த பாலின வேறுபாடு இல்லாம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்களும் வாக்களிக்கணும், ஆர்வத்தோட வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்குதுங்க. அடுத்து எல்லாருமே, 3 பாலினத்தவர்களும் எல்லோருமே 90% மேல வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த வீடியோ மூலமா வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம இன்னொரு மனசுல ஆழமா பதிவு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அசாம் மாநிலத்துல எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு தெரியுமா? சரியாக 85.38%. தமிழ்நாட்டை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. தமிழ்நாட்டுல எவ்வளவோ விழிப்புணர்வு இருந்தாலும் ஆனா இந்த வாக்களிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அசாம் மாநிலம் மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. மேற்கு வங்க மாநிலம் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த முதல் கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட 92.88% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க வாக்காளர்கள். 92.88 கிட்டத்தட்ட 93% வந்துருச்சு சராசரியா. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது அங்க நடந்திருக்கு, சாத்தியமாயிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் ஏன் சாத்தியமாகல? அதுக்கு காரணம் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஆர்வம் இல்லைன்னு சொல்லலாம், ரெண்டாவது ஒரு மெத்தனம் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் ஒரு சலிப்புன்னு கூட சொல்லலாம். ஓட்டு போட்டு என்னத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுலயோ போட்டி போடுறோம். நம்ம நிறைய விஷயங்கள், தமிழ்நாடு எல்லா மாநிலங்களையும் விட நிறைய விஷயங்கள முதலிடத்துல இருக்குது, முன்னணியில் இருக்குது. ஆனா இந்த வாக்குப்பதிவிலும் முன்னணியில் வர வேண்டும். நம்மை பார்த்து இன்னும் பல மாநிலங்களும் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு போட்டி போட்டு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் இங்க நான் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட். அடுத்த முறை கண்டிப்பான முறை, அடுத்து எந்த எலெக்ஷன் வந்தாலும் குறைந்தபட்சம், மிக மிக குறைந்தபட்சமாக 90% மேல நம்மளுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அதே நேரத்துல வெறும் 90% மேல போறது பெரிய அச்சீவ்மெண்டே கிடையாதுங்க. எப்ப நம்ம 99% மேல வாக்குப்பதிவை பதிவு பண்றோமோ அப்பதான் நம்ம மிகப்பெரிய விழிப்புணர்வோட நாகரிகமான ஒரு மனிதர்களாக மாறி இருக்கும்னு அர்த்தம். நம்மளுடைய உரிமையையும் நம்மளுடைய ஈடுபாடையும் முழுமையா காமிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அதே நேரத்துல இதற்கான தீர்வு என்ன? அதிகமான வாக்குகளை பதிவு செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சோம்பேறித்தனத்தை விட்டொழிக்கணும். ரெண்டாவது விழிப்புணர்வு அடையணும். நம்ம ஒவ்வொரு வாக்கும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத உணரணும். மூன்றாவது
இந்த வாக்கு ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய உரிமை. அதை எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், அதை ஏன் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய பவர் என்ன அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை நம்ம போய் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் தாண்டி மிக முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம செஞ்சே ஆகணும். அது என்னன்னா, மெத்தனமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெனக்கடணும். மெனக்கட்டோம்னா தான் எந்த இதுக்குமே நான் முயற்சியே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறவங்க இருக்காங்க. சின்ன சின்ன காரணங்களுக்காக, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, சின்ன சின்ன காரணங்களுக்காக தள்ளி போடுறதுக்கான காரணங்களை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம போய் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்றதுல குறைஞ்சிடவே மாட்டோம். ஒரு % எப்படியும் வர முடியாத சூழலோ இல்லை ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். அதனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் 99% அப்படிங்கிற ஒரு இலக்கு இந்தியாவில் எந்த மாநிலம் முதலாக தொடப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வாக்களிச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்தலில் அல்லது அதுக்கு அடுத்த தேர்தலில் எப்பயோ ஒரு இடத்துல கண்டிப்பான முறையில் முதல் முறையாக 99% வாக்குப்பதிவை எட்டிய மாநிலமாக நமது மாநிலம் விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவோம். அதே நேரத்தில் மேற்கு வங்கம், அசாம் மாநிலம், இந்த மாதிரி நிறைய மாநிலங்களோட நம்ம பின்னணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வாங்குங்க. நம்ம லைஃப்ல ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வரும், ஏதாவது ஒரு எலெக்ஷன் வரும். அதுல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவழிச்சு ஒரு தடவை ஓட்டை பதிவு பண்றதுக்கு நம்ம தான் மெனக்கடணும். ஸோ அந்த மெனக்கடல் இருந்ததுன்னா கண்டிப்பா அதிகமான சதவீத வாக்குப்பதிவுங்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கான முயற்சிகள்ல நீங்களும் சேர்ந்து இறங்குவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.